up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். இடைக்கால பட்ஜெட் காலம் முடிவடைவதால் புதுவை அரசுக்கு நெருக்கடி. அரசின் மெத்தன போக்கால் பொதுமக்கள் அதிருப்தி. 2019ஆம் ஆண்டு பட்டாசு வாங்கிய விவகாரம். புதுவை பாப்ஸ்கோ நிறுவன சொத்துக்களை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவு. புதுவை அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழகம் தகவல். புதுவையில் கடலில் மூழ்கி மாயமான கல்லூரி மாணவர். 2வது நாளாக தேடும் பணி தீவிரம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் இடைக்கால பட்ஜெட் காலம் முடிவடைவதால் அரசுக்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. புதுவை சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். நடப்பு நிதியாண்டில் சட்டசபை தேர்தல் குறுக்கீட்டால் பிப்ரவரியில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசின் செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு சட்டசபையில் ஒப்புதல் பெறப்பட்டது. தேர்தல் முடிந்த நிலையில் முழுமையான பட்ஜெட்டை சட்டசபையில் தாக்கல் செய்ய வேண்டும். இதற்காக மத்திய அரசிடம் 14,300 கோடிக்கு ஒப்புதலும் பெறப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தல் முடிவு வெளியாகி வருகிற 4ஆம் தேதியுடன் 3 மாதங்கள் நிறைவு பெற உள்ள நிலையில் இதுவரை அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கப்படவில்லை. சட்டசபையை நடத்தக்கூடிய சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தலும் நடத்தப்படவில்லை. இந்நிலையில் வருகிற ஆகஸ்ட் மாதத்துடன் அரசின் செலவினங்களுக்கு பெறப்பட்ட ஒப்புதல் முடிவு பெறுகிறது. இதனால் ஆகஸ்ட் மாதத்தில் சட்டசபையை கூட்டி பட்ஜெட் தாக்கல் செய்து அரசின் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற வேண்டிய கட்டாயத்திற்கு அரசு தள்ளப்பட்டுள்ளது. ஆனால் புதுவையில் நிதி அமைச்சர் யார் என்பதே கேள்விக்குறியாகியுள்ளது. வழக்கமாக புதுவையின் முதலமைச்சர் தான் நிதி பொறுப்பையும் வகித்திருப்பார். ரங்கசாமி நீண்ட காலமாக பட்ஜெட் தாக்கல் செய்த முதலமைச்சர் என்ற பெயரையும் எடுத்துள்ளார். பட்ஜெட் முன் தயாரிப்பு பணிகள் துறை வாரியாக நடத்தப்பட வேண்டும். இதை அந்தந்த துறை அமைச்சர்களுடன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட வேண்டும். நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கு தேவையான நிதி, புதிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்க வேண்டும். இதையடுத்து முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூடி ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்படும். ஆனால் புதுவையில் இது எதுவும் நடைபெறாமல் உள்ளது. இதுபோன்ற சூழலில் அமைச்சர்களுக்கு இலாகா அறிவிக்காமல் அரசு தொடர்வது பல்வேறு கேள்விகளை உருவாக்கியுள்ளது. அரசின் இந்த மெத்தனமான செயல்பாடு புதுச்சேரி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாசு வாங்கிய விவகாரம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் புதுச்சேரி அரசின் பாப்ஸ்கோ நிறுவன சொத்துக்களை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் கூட்டுறவு நிறுவனமான பாப்ஸ்கோ சார்பில் 2019இல் பட்டாசு வாங்கியதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு 25 லட்சம் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். இந்த தொகையை பாப்ஸ்கோ வழங்காததால் அந்நிறுவனத்தின் சார்பில் புதுச்சேரி 2வது அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து பாப்ஸ்கோ நிறுவன சொத்துக்களை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் நீதிமன்ற ஊழியர்கள் பாப்ஸ்கோ நிறுவனத்தின் அசையா சொத்துக்களை ஜப்தி செய்ய வந்தனர். அப்போது மேலாண் இயக்குநர் கால அவகாசம் கேட்டதால் சொத்துக்களை ஜப்தி செய்வதை ஊழியர்கள் நிறுத்தி வைத்தனர். இதனால் பாப்ஸ்கோ அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அமைச்சர்களுக்கு இலாகா வழங்க வலியுறுத்தி ஆளுநரை நேரில் சந்திக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் என்ஆர் காங்கிரஸ் 3, பாரதிய ஜனதா 2 அமைச்சர்கள் உள்ளனர். அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இதனால் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. கடந்த 20ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநரிடம் அமைச்சர் இலாக்கா பட்டியலை பரிந்துரை செய்த நிலையில் 10 நாட்களாகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் நாஜம் இலாக்கா ஒதுக்காததை கண்டித்து அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். இலாக்கா ஒதுக்கீடு செய்யாததால் ஏற்பட்டுள்ள நிர்வாக முடக்கம் குறித்து பேச உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜம் தெரிவித்துள்ளார். நல்லவாடு கடற்கரையில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவர் ராட்சத அலையில் சிக்கி மாயமான நிலையில் 2வது நாளாக தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி கரியமாணிக்கம் அருகே ஏரிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பேரரசு. இவர் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல 29ஆம் தேதி காலை கல்லூரிக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு பேரரசு சென்றுள்ளார். இந்நிலையில் நண்பர்களுடன் நல்லவாடு கடற்கரைக்கு சென்ற பேரரசு கடலில் இறங்கி குளித்துள்ளார். அப்போது கடலில் எழுந்த ராட்சத அலையில் சிக்கி அவர் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டார். இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் மற்றும் அங்கிருந்த மீனவர்கள் கடலுக்குள் இறங்கி தேடினர். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கிடையே பேரரசு கடலில் மூழ்கியது குறித்து அவரது தாய்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நல்லவாடு கடற்கரைக்கு உடனடியாக விரைந்தனர். பின்னர் மகனை மீட்டுத்தர வேண்டுமென வலியுறுத்தி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் மாணவரை மீட்க காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவரின் உறவினர்கள் காவல் நிலையம் எதிரே புதுச்சேரி கடலூர் சாலையில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக காவலர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். ஆனால் பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்து தொடர்ந்து அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்த அமைச்சர் ராஜவேலு மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினார். அதை ஏற்று அவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்நிலையில் 29ஆம் தேதி மாலை முழுவதும் கடலோர காவல் படையினர் படகில் சென்று பேரரசை தேடிய நிலையில் அவர் கிடைக்கவில்லை. இதையடுத்து 30ஆம் தேதி 2வது நாளாக பேரரசுவை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுவை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் காச நோயாளிகளுக்கு 250 ஊட்டச்சத்து உணவு பெட்டகங்களை தனியார் நிறுவன தலைவர் காசநோய் அதிகாரியிடம் வழங்கினார். காசநோய் இல்லாத பாரதம் என்ற இலக்கை நோக்கி செயல்படும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து பிராந்தியத்தில் உள்ள காசநோயாளிகள் விரைந்து குணமடையும் நோக்கில் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்காக புதுச்சேரி தனியார் நிறுவன தலைவர் சிவராமகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னிலையில் மாநில காசநோய் அதிகாரி மருத்துவர் வெங்கடேஷிடம் 250 ஊட்டச்சத்து உணவு பெட்டகங்களை வழங்கினார். மனித வளத்துறை தலைவர் அருண்குமார், மாநில ஆலோசகர் சூரியகுமார் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். ஜூலை 30ஆம் தேதி தியாகிகள் தினத்தையொட்டி புதுச்சேரி ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் ஊர்வலமாக சென்று நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் புதுச்சேரியில் இயங்கிய பஞ்சாலைகளில் தொழிலாளர்கள் குறைந்த கூலிக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகினர். இதை எதிர்த்தும் 8 மணி நேர வேலையை அமுல்படுத்த வலியுறுத்தியும் பஞ்சாலை தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 1936ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அதன் விளைவாக ஏப்ரல் 6ஆம் தேதி பிரெஞ்சு இந்தியாவில் தொழிற்சங்கத்திற்கான சட்டம் இயற்றப்பட்டது. அதன்படி தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலையும் தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமையும் வழங்கப்பட்டது. ஆசிய நாடுகளிலேயே 8 மணி நேர வேலை என்பது புதுவையில் முதன்முறையாக அமல்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 8 மணி நேர வேலை வலியுறுத்தி உயிர்நீத்த தியாகிகளின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 30ஆம் நாள் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 90ஆம் ஆண்டு நினைவு தினம் ஜூலை 30ஆம் தேதி புதுச்சேரியில் கடைபிடிக்கப்பட்டது. சுதேசி பஞ்சாலை எதிரிலிருந்து மலர் வளையங்களுடன் தொழிலாளர்கள் ஊர்வலமாக சென்று நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தினர். ஏஐடியூசி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி பஞ்சாலை தொழிலாளர் சங்க மூத்த நிர்வாகி கண்ணியப்பன் கொடியேற்றினார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, பொதுச் செயலாளர் அந்தோணி, முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தொழிற்சங்க நிர்வாகிகள் துரைசெல்வம், ரவி, பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர்.
தியாகிகள் புகழ் ஜூலை 30 தியாகிகள் புகழ். புதுவையில் விபத்துகளை குறைக்க தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் போக்குவரத்து காவல்துறையினர் ஆலோசனை நடத்தினர். புதுவை தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் அரியாங்குப்பம் தெற்கு மற்றும் மேற்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தலைமை தாங்கினார். காவல் கண்காணிப்பாளர்கள் ரக்ஷனா சிங், பக்தவச்சலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பேருந்து ஓட்டுநர்கள் சாலை விதிகளை மதித்து நடக்க வேண்டும், சாலையின் நடுவே பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது, காற்று ஒலிப்பான்களை ஒலித்து பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, செல்போன்களை பேசிக்கொண்டும் அதிக வேகத்துடனும் பேருந்துகளை இயக்க அனுமதிக்கக்கூடாது என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் கடலூர் புதுச்சேரி சாலையில் நடைபெறும் மேம்பால பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும், இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கம் ஆகிய இடங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பன போன்ற 6 அம்ச கோரிக்கைகளை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் முன்வைத்தனர். அதை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அனைத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து நிறைவேற்றித் தருவதாக உறுதியளிக்கப்பட்டது. இதில் காவல் ஆய்வாளர்கள் தன்வந்திரி, செந்தில்குமார், வெங்கடாஜனபதி, வேலையன் மற்றும் தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி தலைவர் பிரகாஷ் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் 20க்கும் மேற்பட்டோர் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி தலைவர் பிரகாஷ் பிறந்த நாளையொட்டி 20க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் முன்னிலையில் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். முன்னதாக கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடிய இளைஞரணி தலைவர் பிரகாஷ் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டினிடம் வாழ்த்து பெற்றார். நிகழ்ச்சியில் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவையில் பசுமை திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புக்கு சேர விண்ணப்பிக்கலாம் என மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் தெரிவித்துள்ளார். புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் கீழ் செயல்படும் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் மூலம் பசுமை திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இலவச பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். 64 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சி வருகிற செப்டம்பர் 2ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும், புதுச்சேரியை தவிர்த்து மற்ற பிராந்தியங்களிலிருந்து வருவோர்களுக்கு தங்கும் விடுதியும் உணவும் இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பயிற்சிக்கும் 20 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பயிற்சியை முடிப்பவர்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், பயிற்சிக்கு வருகிற 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுவையில் 2.5 கோடி மோசடி செய்த வழக்கில் பெண் உட்பட 2 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னையாபுரம் அக்காசுவாமி மடத்து வீதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்ற சுதர்ஷன் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள உலகநாயகி அம்மன் கோவில் அர்ச்சகராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னையைச் சேர்ந்த ரமா என்கிற மகாலட்சுமி என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது. அப்போது தமிழ்நாடு அரசு குடிசை மாற்று வாரியத்தில் தான் பணியாற்றுவதாக கூறிய மகாலட்சுமி சுதர்ஷனுக்கு 60 லட்சம் கடன் பெற்றுத் தருவதாக உறுதியளித்து அதற்கென சில செலவுகள் ஏற்படும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதை நம்பிய சுதர்ஷன் கோவிலுக்கு வரும் பழக்கமான 30 நபர்களிடம் கடன் பெற்று மொத்தம் 2.5 கோடி வரை திரட்டியுள்ளார். அத்தொகையை மகாலட்சுமி மற்றும் சபரிநாதன் ஆகியோரின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் வாக்குறுதி அளித்தபடி கடன் பெற்று தராததால் சிபிசிஐடி காவல்துறையில் மோசடி புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மகாலட்சுமி மற்றும் சபரிநாதனை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மகாலட்சுமி கைது செய்யப்பட்ட பிறகும் சுதர்ஷன் அவரது அறிவுறுத்தலின்படி பணம் அனுப்பியதும் காவல்துறை விசாரணையை திசை திருப்பும் வகையில் செயல்பட்டதும் தெரியவந்ததால் சுதர்ஷனும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி யஷ்வந்த் ராவ் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் ரமா மற்றும் கிருஷ்ணன் ஆகியோருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும், ரமாவுக்கு 50 லட்சமும் கிருஷ்ணனுக்கு 5 லட்சமும் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். புதுவை ஏனாம் பகுதியில் மீன்களின் ராஜாவாக கருதப்படும் புலசா மீன் 1 கிலோ 15,000 ரூபாய்க்கு ஏலம் போனது.
விலை மற்றும் தேவை ஆகியவற்றின் அடிப்படையில் மீன் வகைகளிலேயே ராஜாவாக கருதப்படும் புலசா மீன்கள் தற்போது புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கிடைக்கின்றன. இனப்பெருக்கத்திற்காக கடல் நீரிலிருந்து ஆறுகளின் முகத்துவார பகுதிகள் மற்றும் கலப்பு நீர் கொண்ட இடங்களுக்கு இந்த மீன்கள் இடம்பெயர்கின்றன. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இனப்பெருக்கத்திற்காக ஏராளமான மீன்கள் கோதாவரி ஆற்றுக்கு இடம்பெயர்கின்றன. இந்நிலையில் ஏனாமில் மீனவர் ஒருவரால் பிடிக்கப்பட்ட 1.250 கிலோ எடையுள்ள புலசா மீன் ஒன்றை பெண் மீனவர் 15,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,230 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,290 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.